நம்ம பிக் பாஸ் எபிசோட்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம விஜய் சார் வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன்சி பத்தி பேச ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம ஜெஃப்ரி கேப்டன்சி பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஜெஃப்ரி வந்து எப்படிலாம் கேப்டன்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட உள்ள போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எடுத்தோடனே ஒரு ரோஸ்ட போட்டு ஸ்டார்ட் பண்றாரு. என்ன ரோஸ்ட் பண்றாரு அப்படின்னா, எல்லாருமே ஒவ்வொரு கேப்டன் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. ஆனா இவர் கொஞ்சம் டிஃபரெண்டான ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு. என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு அப்படின்னா, இவர்கிட்ட வந்து மத்தவங்க போயிட்டு அவரோட அந்த கொடுத்திருக்காங்க இல்ல அந்த பிக்சர் அதை எடுக்கிறதுக்குள்ள நம்மளே போயிட்டு கேப்டன்சி சரியில்லைன்னா அதை எடுக்கணும். அதை மத்தவங்க எடுக்கிறதுக்குள்ள நம்ம போய் நான் எடுக்கிறேன்னு சொன்னோம்னா மத்தவங்க வந்து எடுக்காம இருப்பாங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை ஒரு அழகா யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ்ட போட்டு உள்ள போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போவாரு. உள்ள போயிட்டு நம்ம ஜெஃப்ரிட்ட வந்து கேட்பாங்க, கேப்டன்ஷிப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த வாரம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜெஃப்ரி வந்து ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்குறாரு. அந்த டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க. நம்ம தர்ஷிகா சொல்லுங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரவா லட்டு எல்லாம் எடுத்து செஞ்சு சாப்பிட்டீங்களா, அதுல வந்து நீங்க எப்படி இந்த வாரம் எப்படி இருந்துச்சு, நீங்க ஜெஃப்ரி சொன்னதை ஏன் கேட்கல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் சன்னா வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாரு தர்ஷிகா கிட்ட. அதுக்கு அவங்க சொல்றாங்க தப்புதான்ற மாதிரி. அப்ப சொன்ன மாதிரியே இப்பயும் சொல்லிட்டு இருக்காங்க தப்புதான் அப்படின்ட்டு அந்த திமிராவே சொல்லிட்டு இருக்காங்க. தப்புதான், அதை ஏன் பண்ணணும், அதுதான் வந்து எல்லாரோட கேள்வியா இருந்துச்சு. நம்ம ஜெஃப்ரி வந்து சொன்னாரு, ஆமா சார் நான் சொல்றது வந்து அவங்க கேட்கவே இல்லை, இந்த மாதிரி அப்ப வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் சொன்னது தானே கேட்கல, அப்ப நான் தான் ஸ்ட்ரிக்டா இல்ல, அதனால நான் போயிட்டு அந்த பிக்சரை எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமாளிப்பை போட்டுக்கிட்டு இருந்தாரு. அண்ட் தென் வந்து நம்ம விஜய் சார் சிரிச்சுக்கிட்டே, ஆமா தர்ஷிகா நீங்க ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து எனக்கு சுகர் கிரேவிங்கா இருந்துச்சு, அதனால நான் எடுத்தேன். அப்ப இந்த வாரம் ஃபுல்லா நீங்க வந்து ஒரு சில பொருளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து சொன்னீங்க, ஸ்ட்ரிக்டா இருக்கணும், இந்த மாதிரி தான் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி சொன்னீங்க. ஆனா நீங்களே வந்து ரவா லட்டு உங்களுக்கு தேவைன்னா செஞ்சு சாப்பிட்டுக்குவீங்க, பால் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவீங்க, அந்த மாதிரி நம்ம விஜய் சார் வந்து கேள்வி கேட்டாரு. நம்ம மஞ்சரி வந்து நீங்க என்ன கேட்டாங்கன்னா, பால் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிடுமான்னு கேட்டதுக்கு, அப்படி இல்ல தனியாலாம் தர முடியாது அந்த மாதிரிலாம் வந்து தர்ஷிகா சொல்லியிருந்தாங்க. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசினவங்க பார்த்தா நைட் யாருக்கும் தெரியாம பால் சாப்பாடுலாம் நிறைய பேர் ஒரு கேங் சேர்த்து போய் செஞ்சு சாப்பிடுறாங்க, திருட்டு பிரியாணி, அதை நம்ம பின்னாடி பேசுவோம். அண்ட் தென் வந்து நம்ம ரவா லட்டு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்க செஞ்சு சாப்பிட மட்டும் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சன்னா வந்து கேட்கறாங்க. கேட்டதுக்கு அது எல்லாத்துக்கும் காமனா பண்ணேன், எனக்கு பண்றேன், சுகர் கேவிங்கா இருந்துச்சு அதனால பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒவ்வொரு பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம மஞ்சரி எழுப்பி கேள்வி கேட்கறாங்க. மஞ்சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா சார் எனக்கு கேட்கும் போது நான் சொன்னேன் சார், நான் வந்து பால் வாங்கி வச்சுக்கிட்டு கேர்டா நான் வந்து இதானதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன், ஏன்னா அப்ப நான் அந்த டைம்ல நான் பால் வந்து குடிக்க மாட்டேன், அது எனக்கு கொஞ்சம் டெஃபிஷியன்சி ப்ராப்ளமா இருக்கு, அதான் நான் வந்து ஒரு சில ட்ரிங்க்ஸ் அதை எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மில்க் ஷேக் அது ஏதோ சம்திங் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹெல்த் மிக்ஸ் அதை எடுத்துப்பேன், அதனால வந்து எனக்கு பால் வந்து இந்த மாதிரி மாத்தி வச்சுக்கிறேன். சப்போஸ் இன்கேஸ் வந்து நான் ஹெல்த் மிக்ஸ் குடிக்கிறேன் அப்படின்னா அதை வந்து பால் எடுத்துட்டு வந்து நான் தயிரா மாத்தி அதை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதுக்கு வந்து நம்ம தர்ஷிகா நோ அதுக்கெல்லாம் அலோவே பண்ண முடியாதோனே அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. அண்ட் தென் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓ அப்படியா ஓகே அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது குறுக்க ஒரு கமெண்ட் உள்ள வருதுங்க. என்னன்னா, நம்ம எல்லாரும் வந்து மஞ்சரி என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் வந்து அவங்களோட பால் எடுத்துட்டு போய் டீ போட்டு கொடுத்த உடனே அந்த கோல்டு காஃபியா குடிக்கிறாங்க, வச்சிருந்து தானே குடிக்கிறாங்க, இதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கறாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது குறுக்க ஒரு கமெண்ட்ஸ் சர்க்குன்னு பாஸ் ஆகுதுங்க. என்ன கமெண்ட் அப்படின்னா, நம்ம ஜாக்லின் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து பருப்பு கொடுத்துருங்கப்பா, நான் பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து தனியா செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு உண்டான பருப்பு மட்டும் கொடுத்துருங்க, இல்ல எனக்கு உண்டான ரைஸை கொடுத்துருங்க, நான் தனியா செஞ்சுக்கிறேன், அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கமெண்ட்டை போடுறாங்க. இது தேவையில்லாத விஷயம் தான். ஏன்னா இந்த காஃபி குடிக்கிறதெல்லாம் வந்து இவங்க எல்லாம் சேர்ந்துதான் குடிக்கிறாங்களா, ஒரு சில பேர் தான் குடிக்கிறாங்களா, இவங்கள சொன்னதா இவங்க நினைச்சுக்கிட்டு பேசினாங்களா, இல்ல பேசணும்னு பேசினாங்களா, மஞ்சரிங்கிறதுனால பேசினாங்களான்னு நம்ம விஜய் சனா கேட்ட மாதிரி மஞ்சரிங்கிறதுனால தான் இவங்க பேசியிருக்காங்க. இவங்க பேச அதுக்கு நடுவில் நம்ம சௌந்தர்யா வந்து ஜாக்லின் பேசினாலே நீர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் மோடுக்கு போவாங்க நம்மளோட சௌந்தர்யா. அந்த மாதிரி ஒரு ஃபைட் மோடுக்கு வந்து அவங்க போனாங்க. போயிட்டு உள்ள போயிட்டு நம்ம மஞ்சரியை வந்து நீங்க வந்து எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஒரு சில மார்க்கிங்லாம் பண்ணாங்கன்ற மாதிரி பண்ணாங்க. இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சனா சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் ரெண்டு பேத்தையும் எழுப்பி கேட்கறாங்க. இதுக்கு நடுவுல மஞ்சரி வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் உள்ள இழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு இவங்க ரெண்டு பேத்தையும் உள்ள இழுத்து போட்டு விட்டாங்க இந்த கான்வர்சேஷன். அப்ப இதெல்லாம் சொல்ல இதை வந்து நம்ம விஜய் சனா எந்திரிச்சு, நீங்க என்ன இப்படிலாம் பண்றது கரெக்டா, நீங்க பண்ற ஒரு ஆக்டிவிட்டியுமே சரியில்லை, இது உங்க பிஹேவியர்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, உங்க எல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சௌந்தர்யா வந்து சொல்லிட்டாங்க. நம்ம ஜாக்லின் கிட்ட இதெல்லாம் கரெக்டுங்களா, நீங்க சொன்னது மட்டும் கரெக்டா, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும்போது நம்ம ஜாக்லின் வேற மாத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது இல்ல நான் கேட்டது வேற, நீங்க பேசிட்டு இருக்கிறது வேற அப்படின்னு சொல்லி எப்பவும் போல நம்ம விஜய் சனா சொன்னாரு. இவங்களும் எப்பவும் போல சுத்த விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது திரும்ப ஓகே நீங்க வந்து உங்களாம் என்ன சொல்றதே தெரியல, உட்காருங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாரு நம்ம விஜய் சனா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருட்டு பிரியாணி கேங் அவங்க எல்லாம் எந்திரிங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த திருட்டு பிரியாணி கேங் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, போன வாரம் தான் வந்து இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
ஆனா இந்த வாரம் திரும்பவும் அவங்க என்ன ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, திரும்பவும் வந்துட்டு நீங்க வந்து பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம், பசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தீபக் வந்து கேட்பாரு. அப்ப இவங்க எல்லாம் போயிட்டு பால் சாப்பாடு பூண்டு சாப்பாடுலாம் செய்வாங்க. என்னெல்லாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேனா கேட்பாரு. பால் சாப்பாடு பூண்டு சாப்பாடு இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பழைய சாப்பாடுல தான் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த வந்து மில்க் அவங்க எடுத்தாங்க. நம்ம விஷாலும் அஞ்சுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, விஷாலும் தர்ஷிகாவும் மட்டும்தான் மில்க் எடுத்தாங்க, அது அவங்களோட மில்க் தான் எடுத்தாங்க அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. சொல்லும் போது இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களோட மில்க் தான் எடுத்தாங்கன்னா தர்ஷிகா சொல்லுவாங்க, நான் வந்து மில்கே குடிக்கிறது இல்லை, இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப நமக்கு விஜய் சேனா என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க மில்கே குடிக்கிறது இல்லைன்னா நீங்க எடுத்து மில்க் உங்களோடதே கிடையாது அந்த மாதிரி சொன்னாரு. இல்ல நீங்க எடுத்து வச்சு செஞ்சேன் அப்படின்னா முன்னாடியே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் தப்பு தானே, அதுவும் தப்பு தான், கரெக்ட் தானே. அவங்க பேசுற லாஜிக் படி அவங்களோட செருப்பு எடுத்து அவங்களையே அடிச்ச மாதிரி அது மாதிரி ஒரு ரிப்ளை வந்து நம்ம விஜய் சேனா வந்து கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, அதான் இந்த மாதிரி நீங்க வந்து போட்ட ரூல்ஸ் ஆனா நீங்களே மதிக்கலையே, உங்க பவர் வந்து நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க, நீங்க உங்க பவர் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்கன்ற மாதிரி வந்துட்டு நம்ம விஜய் சேனா சொன்னாரு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விஷால் உங்க பாலை தான் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் நாங்க வந்து பாலே குடிக்கல அந்த மாதிரி சொன்னாங்க. அப்ப அதை முன்னாடியே யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிதானே. நம்ம மஞ்சரி வந்து என்ன கேட்டாங்கன்னா, வெயிட் பண்ணி நான் யூஸ் பண்றேன்னு கேட்டாங்க, இவங்க முன்னாடியே யூஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான வித்தியாசம். ஆக மொத்தத்துல இவங்களே ரூல்ஸ் வந்து மீறி இருக்காங்க, அதுதான் உண்மை. ஆனா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு சவுண்ட் வருது. என்னன்னா, சார் அவங்க வந்து அவங்களோட பாலை தான் வந்து எடுத்து வச்சு செஞ்சாங்க, அடுத்த நாள் வந்து அவங்க குடிக்காம இருந்தாங்க சார் அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு. இது என்னடா அது ரொம்ப நேரம் கழிச்சு இப்படி ஒரு சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் பார்க்கும் போது, இதெல்லாம் முன்னாடியே சொல்லி முடிச்சிட்டாங்க. அது ஆனா நம்ம சத்யா அண்ணா என்ன பண்றாருன்னா இப்பதான் அதை சொல்றாரு. அப்ப விஜய் சேனா என்ன சொல்றாருன்னா, உங்க இன்ஜின் கொஞ்சம் டீசல் இன்ஜின் இல்லையா, ஸ்டார்ட் ஆகும், ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும், அதனால ரொம்ப லேட்டா சொல்றீங்க சார், ரொம்ப பெரிய பாயிண்ட் பாருங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையெல்லாம் தட்டி விட்டு அவர் வந்து நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டி உட்கார வைக்கிறாரு. அவரு என்னன்னா, நீங்க வந்து உட்காருங்க சார், நீங்க இதை செஞ்ச மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லி முடிச்சு ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா நடுவுல ரொம்ப நேரம் கழிச்சு இவர் எங்க ஒரு மயக்கத்துல இருந்தாரா என்னன்னே தெரியல, இவர் ஒரு கனவு உலகத்துல இருந்திருப்பாரு போல. திடீர்னு வந்து ரியாக்ட் பண்றாரு. ரியாக்ட் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க வந்து பாக்குறாங்க, எல்லாரும் வந்துட்டு இவரை வந்து பாக்குறாங்க, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளை பாக்குறாங்க, சாரி இந்த அண்ணாவை பாக்குறாங்க. உடனே நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, திரும்ப வந்து இவங்களை கேட்கறாங்க, இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்றது வந்து தப்பு கிடையாது. விஜய் சேனா என்ன சொல்றாருன்னா, நீங்க யூஸ் பண்றது இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுறது, எந்த நைட்டு 2 மணிக்கு சாப்பிடுங்க 3 மணிக்கு சாப்பிடுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா எல்லா டீம்மேட்ஸ்க்கும் தெரிஞ்சு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவர் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சு சாப்பிடுங்க, எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி எடுத்து சாப்பிடுங்க, நீங்க எடுத்து செஞ்சு சாப்பிடலாம், ஆனா எல்லாத்துக்கும் தெரியணும் அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. இந்த விஜய் சேனா வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ரேஷன் பொருள் எல்லாம் எவ்வளவு இருக்கு எவ்வளவு இல்லைன்னு கிச்சன் இன்சார்ஜ் ஆனா உங்களுக்கு தான் தெரியும், நீங்களே இந்த மாதிரிலாம் தவறு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேனா கேட்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க வந்து திரும்பி ரியாக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப நேரமா டயர்டா இருக்கிற மாதிரியே நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் நம்ம விஜய் சேனா சொன்னாரு, நீ ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி நடிக்கிறமா, ஏதாவது கேள்வி கேட்டா இந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடற அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒவ்வொரு கேள்வி கேட்கும் போதும் டயர்டா இருக்க மாதிரியே நடிக்கிறாங்க. நீ உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு உட்காருங்க அப்படின்னு எல்லாத்தையும் உட்கார வச்சாரு. அடுத்து நம்ம விஜய் சேனா என்ன பண்றாரு அப்படின்னா, மஞ்சரி யூ ஆர் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சரி வந்து சேவ் பண்றாரு. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஜாக்லின்ட்ட திரும்பியே வராங்க. ஜாக்லின்ட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த தர்ஷிகா ஜாக்லின் சௌந்தர்யா 3 பேர் போட்ட சண்டையை பத்தி பேசுறாங்க, 3 பேரும் பண்ணது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேனா கேட்கிறாரு. போன வாரம் தாங்க சொல்லிட்டு போனேன், ராணவ் அண்ட் ரயானுக்கு எல்லாம் அவங்க 2 பேத்துக்கு மட்டும் சொல்லணும், எல்லா டீம்மேட்ஸ்க்கு தான் சொன்னேன், எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கேட்கறாரு, நீங்க ஆனா இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சண்டை மாதிரி தான் போடுறீங்க, அப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருக்கணுமா, இல்ல நான் எப்பதான் சொல்லணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா இறங்கிட்டாரு. இறங்கி என்ன எதனா கார் கேடு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே சௌந்தர்யா எல்லாருமே வந்து இல்ல வேணும் அப்படின்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ட போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தலைவி ஆக்ட போட்டுட்டு இருக்காங்க. போட்டுட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, திரும்ப வந்துட்டு தர்ஷிகா நீங்க அப்படி சொன்னீங்க, அந்த வார்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல என்ன வந்து ட்ரிகர் பண்ணிட்டாங்க, சீப்போ அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்ஷிகா வந்து திரும்பவும் அந்த சோகமான நிலையில ஒரு ஆக்டிங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. சீப்போ அப்படின்னு சொன்னது பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் வந்து இது என்ன உங்க அப்பா வீடா அப்படின்னு கேட்டேன், உங்க அப்பா வீடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா சொல்லும் போது உங்க அப்பா வீடா அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அப்ப இந்த சந்தான படத்துல சொல்ற மாதிரி அம்மா இல்ல அப்படின்னு நான் கேட்டேன் சார், அதெல்லாம் அம்மால அப்படின்னு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அப்படி போட்டிருப்போம், சவுண்ட் போட்டுருவோம். அந்த இந்த மாதிரி கேட்டுச்சுன்ற மாதிரி அவங்க வந்து ஒரு வார்த்தையை சொல்லி சமாளிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஜாக்லின் நீங்க தான் ட்ரிகர் பண்ணிருக்கீங்க, நீங்க இந்த மாதிரி சீப்போன்ற வார்த்தை எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல சார் அப்படி இப்படின்ட்டு ஜெஃப்ரி மேட்டர் எல்லாம் எடுத்தாங்க, அதனாலதான் அதெல்லாம் கேட்டாங்க. திரும்பி சுத்தி விட ஆரம்பிச்சாங்க. திரும்ப நம்ம விஜய் சேனா கிட்ட இதெல்லாம் கேட்கலாமா,
நீ சொன்னது கரெக்டா தப்பா அப்படின்னு மட்டும் கேட்டாங்க. தப்பு தான் சார், சொல்லியிருக்கிறது கூடாதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆட்டிடியூட் டோன்லயே சொல்லிட்டு இனிமேல் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விஜய் சேனா சொன்னாரு, இதுதான் வந்து உங்களுக்கு கடைசி வார்னிங்கா இருக்கும். திரும்ப வந்து யாரா எதனா பண்ணீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கதவை நான் தரவு சொல்றேன், வெளியே வந்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேனா டைரக்டாவே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அந்த இவங்களும் வந்து எல்லாருமே வந்து ஒரு சில பயத்தை தான் இருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரியான தவறுகள் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சேனா வந்து என்ன சொன்னாருன்னா, கேம் வந்து மாத்தணும்னு நினைக்காதீங்க, வேற மாதிரி கொண்டு போகணும்னு நினைச்சிடாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா நீங்க தாராளமா வெளியே வந்துகிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி தான் டைரக்டாவே சொல்லிட்டாரு. ஃபைனலா நம்மளோட ஜாக்லின் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க தப்பை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆமா சார், பேசிக்க கூடாது, தப்பு தான், இனிமேல் பண்ண மாட்டேன்ற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாமினேஷன்ல இருக்கவங்க எல்லாம் ஒட்டுக்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாமினேஷன்ல இருக்கலாம் ஒட்டுக்க உட்காருமா, ஆல்ரெடி அப்படிதான் உட்காந்துருக்கோம் அப்படின்னு. ஓ, இதெல்லாம் உங்களுக்கு பழகிச்சு, மற்றதெல்லாம் நான் சொல்றது எதுவுமே தான் உங்களுக்கு பழக மாட்டேங்குது, இதெல்லாம் பழகிச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தென் வந்து இவங்க எல்லாம் நாமினேஷன்ல இருக்கவங்க எல்லாம் ஒட்டுக்க உட்காந்துருக்காங்க. யார் வந்து வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா கேக்குறாங்க. ஒவ்வொருத்தரா சொல்றாங்க. ஒவ்வொருத்தரா சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, ரயான் தான் வந்து வெளியே போவாரு, ரயான் தான் வெளியே போவார், ரயான் 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 எல்லாரும் ரயானையே சொல்றாங்க. அந்த நாமினேஷன்ல இருந்தவங்க எல்லாரும் இப்பதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, இதை நம்ம எத்தனை எபிசோட்ல பாத்திருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த ட்விஸ்ட் என்னன்னா, ரயான் யூ ஆர் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரயானும் சேவ் ஆனதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த ராணுவ யூ ஆர் ஆல்சோ சேவ்டு அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ரெண்டு பேத்தையும் நான் பிரிக்க மாட்டேன், ரெண்டு பேரும் ஒட்டுக்காவே சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ்ட் அந்த இடத்துலயும் போட்டு ரெண்டு பேரும் ஒரு கலாயை போட்டு அவங்க ரெண்டு பேத்தையும் வந்து சேவ் பண்றாரு. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் உடனடியா என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரு வந்து வெளியே வர போறாங்கன்றத டக்குன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல இருந்து ஆனந்தி தான் வெளியே வர போறாங்கன்னு டக்குன்னு கார்டு எடுத்து காமிச்சிட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிட்டு இருக்கு, டபுள் எவிக்ஷன் வேற, அதனால வந்து உடனே கார்டு வந்து எடுத்து காமிச்சிட்டாரு. கார்டு எடுத்து காமிச்சிட்டு வெளியே வாங்க ஆனந்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி விட்டாரு. ஆனந்தி வெளியே வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவி, அன்ஷிதா அண்ட் நம்ம தர்ஷிகா இவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமா அழுகுறாங்க. பயங்கரமா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் இல்லைங்களா ஆனந்தி வந்து, அதனால அவங்க எல்லாம் வந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அழுவ ஆரம்பிச்சுட்டு நம்ம சாச்சனா எப்பயும் போல ஒரு அழுவச்சை போட்டு அவங்களும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாவம் அவங்க வெளியே வர போறது அவங்களுக்கே அப்ப தெரியல. அவங்களும் வந்து ஒரு அழுவச்சை போட்டு யார் வெளில போனாலும் ஜாலியா இருப்பாங்க இல்லைங்களா, அப்பாடா நான் போறடா சாமி அப்படின்றது வந்து மனசுல இருந்தாலும் கூட ஆனா அவங்க ஒரு அழுவச்சை போட்டுட்டு இருக்காங்க. அந்த தென் வெளியே வரும்போது நம்ம முத்துக்குமரன் வந்து என்ன பண்றாருன்னா, பெரிய பூமர் டாக்க போடுறாருங்க. ரொம்ப நேரமா ஒரு டாக்க போட்டு அந்த டாக்ல புகழ்ந்து பேசுற மாதிரியே எல்லாம் பேசுறாரு. பேசி விட்டு லாஸ்டா என்ன பண்றாருன்னா, ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. நம்ம நண்டு தோத்திஸ்ல இருந்து ஒரு கிஃப்ட் வந்துட்டு நம்ம ஆனந்திக்கு வந்து கொடுக்குறாங்க. அது என்னன்னா ஜல்லிக்கட்டு அந்த ஒரு பிக்சர், பெயிண்டிங் பிக்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்திக்கு வந்து கொடுக்குறாங்க. அது அருமையா இருந்துச்சுங்க. நம்ம நண்டு தோத்திஸ் வந்து கொடுக்குற ஒவ்வொரு கிஃப்ட்டுமே வந்து அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு வெளியே வரவங்களுக்கு அருமையான கிஃப்டா கொடுக்குறாங்க. நல்லா கிரியேட்டிவா இருக்கு. பிக் பாஸ் பேக் அண்ட் டீமும் வந்து சூப்பரா பண்றாங்க. இந்த மாதிரி கிரியேட்டிவான திங்ஸ் எல்லாம் நிறைய பண்றாங்க. இவங்க வந்து வெளியில வராங்க, ஆனந்தி வந்து ஃபைனலா வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களோட வீடியோ ஒண்ணு எப்பயுமே போடுறதா, வெளியே போறவங்களோட வீடியோ ஒண்ணு போடுவாங்க. அந்த வீடியோ வந்து போடுறாங்க. அந்த வீடியோ போட்டா நம்ம சென்டிமெண்ட், இது ஹாப்பினஸ், சந்தோஷமா இருந்தது, இந்த மாதிரியான ஒரு சில சோகமா இருந்தது, இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாத்தையுமே போடுவாங்க. சண்டை போட்டதெல்லாம் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த வீடியோ வந்து முடியுதுங்க. அந்த வீடியோ முடிஞ்ச உடனே விஜய் சொல்றாரு, எனக்கு சுத்தி விடாம டைரக்டா பதில் சொல்றது நீங்க ஒருத்தர் மட்டும்தான்மா, கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு டைரக்டா என்கிட்ட பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேனா வந்து நம்ம ஆனந்தி கிட்ட சொல்றாங்க. எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் ஒருத்தவங்க இவங்க போறது எனக்கு கஷ்டமா அந்த மாதிரி சொல்றாங்க. அதே ஆனந்தி வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்குமே சூப்பரா அருமையா பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க. வெளியே போறவங்க நிறைய பேரு வன்மத்தை கக்கிட்டு போவாங்க. இவங்க வந்து ஒரு அளவு பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து பாசிட்டிவா ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க. சௌந்தர்யா ஜாக்லினுக்கு ஒரு பயம், என்னடா போற போக்கல இவங்க 2 போர்டு போட்டு விட்டு போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லதா சொல்லு, நிறைய வாங்கிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம விஜய் சேனா என்ன சொல்றேன்னா, என்னமா இது நீங்க பண்ணாத எதனா நான் சொல்லட்டுமா, இல்ல நீங்க பண்ணாதான் நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம், பண்ணாதெல்லாம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஜாக்லின் வந்துகிட்டு இல்ல சார் பண்ணதான் சொன்னீங்க, இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், அடுத்த வாரம் பாருங்க சார் ஃபயரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபயர் என்னன்னு தெரிய போகுது. சும்மாவே ஃபயரா இருப்ப, இன்னும் வந்து நீ ஃபயரா இருப்பேன்னு சொன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி நம்ம ஆனந்தி அந்த இடத்துல ஒரு போர்டு போடுறாங்க. அண்ட் தென் வந்து ஆனந்தி வந்து அனுப்பிட்டு உடனே நீங்க வந்து இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அனுப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அனுப்பிட்டு திரும்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கண்டஸ்டன்ஸ் பாக்குறதுக்கு நம்ம விஜய் சேனா போவாரு. உள்ள போகும்போது இந்த வாரம் வந்து ரொம்ப இதா இருக்கு உங்களுக்கு, அதாவது நிறைய பேர் இருக்கீங்க உள்ள, டைம் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு, கேம் பிளே பண்றதுக்கு எனக்கு டைம் தேவை அப்படிங்கிறீங்க, கேம் இனிமேல் தான் விளையாடணுங்கிறீங்க, இனிமேல் தான் வந்துட்டு நான் அந்த ஒரு பிளான் பண்ணும் அப்படின்றீங்க, இந்த மாதிரிலாம் கேம் பிளான் பண்ணும் அப்படின்றீங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் எடுத்துக்குது ரொம்ப. அதனால வந்து பார்த்தா உள்ள இருக்கிற ஆளை நான் குறைச்சுடலாம் அப்படின்னு டைரக்டா சொல்லல,
கையை மட்டும் இப்படி காட்டுறாரு. இப்படி காட்டின உடனே தெரிஞ்சிருச்சு நம்ம சாட்சினாக்கு டபுள் எவிக்ஷன் அப்படின்னு. உடனே நோன்னு தலையாட்டுறாங்க. அவங்களுக்கே தெரியல அவங்கதான் வெளியே போக போறாங்கன்னு. அவங்க நோன்னு தலையாட்டும் போது உடனே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம விஜய் சன்னா வந்து அடுத்து யார் வெளியே போறாங்கன்னு காட்டலாம்னு ஸ்ட்ரெயிட்டாவே கார்டை எடுத்து காட்டுறாரு. கார்டை எடுத்து காட்டினா அதுல இருக்க சாட்சிலாம் இப்படின்னு தலையாட்டும் போதே அவங்கதான் தெரிஞ்சிருச்சு. உடனே அவங்க அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுவ ஆரம்பிச்சுட்டு இது என்னோட அழுவாச்சுடா இல்லையே, இதுதான் ஆனதையும் பண்ணாங்க. இது நான் அலுவலியே கண்ணு வேர்க்குது, நான் அலுவலாம் சந்தோஷமா வெளியில போறேன் அப்படின்னாங்க. நம்ம சாட்சினாவை தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் அலுவலாம் இல்ல, எனக்கு வந்து ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லி ஒரு சமாளிப்பை போடுறாங்க. அண்ட் தென் வந்து எல்லாரும் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம முத்துக்குமரன் வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க, அழுவவே மாட்டாரு அப்படின்னு நினைச்ச ஒரு மனுஷன் வந்து டக்குன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அழுதுட்டு பயங்கர இதாயிடுச்சு. அந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு இதாதான் இருக்கு. அழுவ ஆரம்பிச்சிட்டாரு, அழுதுட்டு இருந்தாரு. உடனே சாட்சினா வந்துட்டு என்னை வந்து இன்னும் யாரும் திட்ட முடியாது, சுகர் அதிகமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம அருண் இருக்கும் போது கிராஸ் ஆகும் போதே சொல்றாங்க. லாஸ்டா ஒரு சுகரை வாயில போட்டு வெளியே போயிட்டு என்னை நம்பு முத்து, நான் மேல வச்சிருக்க பாசம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ணிட்டு வெளியில போறாங்க. வெளியில போன உடனே பாத்தீங்கன்னா அங்க இருந்து லைட்டா சின்ன பொண்ணு இல்ல, கொஞ்சம் வன்மத்தை கக்கதானே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வன்மத்தை வந்து ஒரு ஸ்பூன் வாயில சர்க்கரையை போட்டுக்கிற மாதிரி ஒரு கேரிங்கான ஒரு விஷயத்தையும் வன்மத்தையும் கலந்து ஒரு இது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் வந்து ஒவ்வொன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வன்மத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் கொட்டவும் செய்யறாங்க. கொட்டிட்டு லாஸ்டா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தீபக் அண்ணாட்ட டேரக்டாவே அட்டாக் பண்றாங்க. தீபக் அண்ணா ஏன்னா வெளியே வந்துட்டாரு இல்ல, நீங்க பண்ணதெல்லாம் எனக்கு கோபமா சொன்னீங்கன்னா எனக்கு பிடிக்காது. நீங்க அட்வைஸ் தான் பண்ணீங்க, அட்வைஸ் எனக்கு கோபமா பண்ண பிடிக்காது. பாசமா சொன்னா கேட்டு பாருங்க, பாசமா சொன்னா மட்டும் உங்க கேட்கற ஆளு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த மாதிரி பாசமா சொன்னா மட்டும் கேட்டுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நம்ம தீபக் அண்ணா செம்மையா ரிப்ளை கொடுத்தாருங்க. வர அவர் பேசுறது எல்லாமே அருமையா பேசுறாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, நீ வந்து இப்ப எனக்கு நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியாதுமா, நீ இன்னும் கொஞ்சம் வயசாக அப்போ நீ வந்து யோசிப்ப, உனக்கு அந்த நிகழ்வுகள்லாம் வரும்போது நீ யோசிப்ப, ஓ அப்ப அவர் சொன்னாரு அப்படின்ற மாதிரி யோசிப்பன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதையும் நம்ம விஜய் சனாவும் சொன்னாரு, நீ சின்ன பாப்பா போப்போ யோசிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சனாவும் சொன்னாரு. அண்ட் தென் இவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் உங்களை சார்னு கூப்பிட மாட்டேன், அப்பான்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சனாவுக்கு ஒரு ஹக்கை கொடுத்து பாய் கொடுத்துட்டு சாட்சினா வந்து வெளியே போயிட்டாங்க. அடுத்த வாரம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியில போயிட்டாங்க. நம்ம ஒத்துக்குறோம்னு பார்த்தா சாட்சினா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அழுதுகிட்டே இருக்காரு, மஞ்சளையும் அழுகுறாங்க. அண்ட் தென் எல்லாருமே வந்துட்டு ஒரு சில பேர்லாம் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. தர்ஷிகா இவங்கலாம் நான் எவ்வளவு அழுவுவேன் இவங்கலாம் போனா அப்படின்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்ஷிகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுதாங்க சண்டே எபிசோட்ல நடந்த நிகழ்வுகள். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இவங்க எல்லாம் எப்படி கேம் விளையாட போறாங்க, ஆட்களும் வந்து 15 பேர் இருக்காங்க உள்ள, இன்னும் 6 வாரம் தான் மீதி இருக்கு. ஆட்கள் எல்லாத்தையும் எப்படி குறைக்க போறாங்க, டபுளா போட்டா கூட 12 பேர் போவாங்க. அண்ட் தென் எப்படி குறைக்க போறாங்க அப்படிங்கறதே வந்து தெரியல. ஒருத்தவங்க காசு கொடுத்து அனுப்புவாங்க. மேபி அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் உள்ள வர வீக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் யோசிக்கிறது அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வந்துட்டு யார் யாரெல்லாம் எப்படிலாம் டாஸ்க் விளையாடுறாங்க. அண்ட் தென் வந்து நம்ம சௌந்தர்யா, ஜாக், ஜெஃப்ரி இந்த டீம் வந்து என்ன ஆகுது, கோவா கேங் என்ன ஆக போகுது, அண்ட் தென் நம்ம நைட் பிரியாணி கேங்கும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வர வாரங்கள்ல எப்படி அவங்க விளையாட போறாங்க நம்ம டெய்லி அப்டேட்டா நம்ம உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா டெய்லி எப்படிலாம் அவங்க டாஸ்க் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 24/7 பார்த்து அந்த அப்டேட்ஸும் சரி, அந்த வீடியோஸ் அன்சீன் வீடியோஸும் சரி. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா 1 hour ஷோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 minutesல 1 hour ஷோ கிடையாது, 1 day ஃபுல் ஷோவே உங்களுக்கு 20 minutesல வந்து நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த சேனல்ல நான் உங்களுக்கு வீடியோஸ் டெய்லி வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பாய்.